ஹலோ எவ்ரிவன். ஸோ வின் அண்ட் சாவோட செகண்ட் சீசன் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஜூன் 20th வந்து முடிஞ்சுது. ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அந்த வின் அண்ட் சாவோட சீசன் 1 and 2 வந்து ஒரு கம்பைல் பண்ணி ஒரு ரிவ்யூ மாதிரி போடலாம் அப்படின்ட்டு தான். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வின்லேண்ட் சாகா அப்படிங்கிற அனிமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைக்கிங் பேஸ்டு அனிமே. இது வந்து பார்த்திங்கன்னா 13 ADயில் வந்து நடக்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரியாக வந்து இவங்க வச்சுருப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்மளோட ப்ரோட்டாகனிஸ்ட்லாம் மெயின் கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தோர்ஃபின். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இவரோட அப்பாவை வந்து காமிக்கிறாங்க. இவரோட அப்பா பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தோர்ஸ். ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் 2 சீசன்லையுமே. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு வாரில் வந்து சண்டை போட்டுட்ருக்காரு. அப்போ வந்து இவர் வந்து அந்த வார்லேருந்து தப்பிச்சு வந்து அவரோட ஒய்ஃப் கூட வந்து இன்னொரு ஐலாண்டில் போயிட்டு செட்டில் ஆகிறாரு. இவர் செத்து போயிட்ட மாதிரி அங்கே வந்து பிளான் பண்ணி வச்சுட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில வருஷங்கள் போகுது. இவருக்கு வந்து 2வது பையனாக வந்து தோர்ஃபின் வந்து பிறக்கிறாரு. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் அங்கே ஊர்லேருந்து தப்பிச்சு வந்தார் இல்லையா, அந்த போர்லேருந்து. ஸோ அந்த இடத்துல இருந்த வைக்கிங் வீரர்கள்லாம் வந்து இவர் வந்து இன்னும் உயிரோட தான் இருக்காருன்னு கண்டுபிடிச்சி மறுபடியும் வந்து இவர் கூட்டு போகிறதுக்காக வராங்க. அந்த வர ஒரு ஆர்மியில் வந்து இருக்க ஒரு முக்கியமான ஆள் தான் வந்து ஃப்ளோக்கி. இவருமே வந்து 2 சீசன்லேயே வந்து ரொம்ப முக்கியமான ஆள். ஸோ அப்படி வர அந்த வைக்கிங் ஆர்மியிலேருந்து வரவங்க எல்லாருமே வந்து இந்த ஊரில் இருக்க மக்கள், அதாவது இந்த ஐஸ்லாண்டில் இருந்தாங்களே மக்கள், ஸோ அவங்க எல்லாருமே வந்து ஹாஸ்டேஜாக பிடிச்சிக்கிட்டு தோர்ஸை வந்து கட்டாயப்படுத்துகிறாங்க, நீ வரணும், இல்லைனா வந்து இங்கே ஊரில் இருக்கிறவங்கலாம் போட்டு தள்ளிடுவேன் அப்படின்ட்டு. ஸோ இதனால் வந்து அவரால் முடியாதுன்னு சொல்ல முடியாதனால அவருமே போகிறாரு. போகிறவர் வந்து கூட வந்து அந்த ஊரில் இருந்த எப்படி சொல்கிறது இளைஞர்கள்னு சொல்லுவாங்களே, ஸோ அவங்கெல்லாம் வந்து வரன்னு சொல்லும்போது தடுக்க முடியாது, அவரும் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. பட் போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்தில் இருக்க ஊரில் வந்து இறக்கிவிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு முடிவு எடுக்கிறாரு. ஸோ அப்போது தான் வந்து பார்த்திங்கன்னா கூட வந்து தார்ஃபினும் வந்து அந்த ஷிப்புக்குள்ளே ஏறிக்கிறான். பட் இங்கே என்ன ட்விஸ்ட் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்மியில் வந்துன்னு சொன்னாங்க இல்லையா இந்த வைக்கிங் பீப்புள், ஸோ அவரில் அந்த முக்கியமான ஆள் ஃப்ளோக்கின்னு சொன்னாங்க இல்லையா, அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து தோர்ஸை வந்து பிடிக்கவே பிடிக்காது. அவர் எப்படின்னா தோர்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமான ஆள், அதனால் வந்து இவரை எதிர்க்கவே முடியாது. ஸோ இவர் வந்து ஓவர் கம் பண்ணுங்கிறதுக்காக வந்து இங்கே வந்து ஒரு பைரட் கேங்கை செட் பண்ணி வந்து இவரை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. பட் என்ன பிரச்சனைனா வந்து தார்ஸை வந்து யாராலையுமே டிஃபீட் பண்ண முடியல அந்த பைரட் கேங்கில். பட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அஸ்கலாட் அப்படின்னு இன்னொரு முக்கியமான கேரக்டர், அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பைரட் கேங்குக்கு ஒரு லீடர் மாதிரி. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்திங்கன்னா ஒளிஞ்சு வந்த தோர்ஃபினை பிடிச்சி வச்சுக்கிட்டு இவர் வந்து இங்கே இப்போ வந்து பார்கின் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா வந்து எங்களால் வந்து உன்னை வந்து தோக்கடிக்க முடியாது, அதனால் வந்து உன்னோட தலையை வந்து கொடுத்தனா எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பவுண்டி கிடைக்கும். ஸோ இப்போ நீ வந்து எங்கிட்ட வந்து அதாவது நீ என்கிட்ட வந்து சரண்டர் ஆகலைன்னா உன் பையனை வந்து கொண்டு அப்படிங்கும்போது தோர்ஸால் வந்து எதுவுமே பண்ண முடியல. ஸோ என்ன பண்ணுறாருன்னா அவரும் வந்து சரண்டர் ஆகிறாரு. ஸோ அவரையும் வந்து அவரோட பையன் முன்னாடியே வந்து எல்லோரும் கொண்டுடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தோர்ஃபினுங்கிற பையன் வந்து மறுபடியும் அவன் ஊருக்கு போகாமல் அந்த பைரட் கேங்கோட கப்பல்லே வந்து மறைஞ்சி போகிறாரு. எதுக்குன்னா அவர் அப்பாவான தோர்ஸை இதுக்கு வந்து அவர் அப்பா வந்து கொன்னதுக்கான ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக வந்து அந்த பைரட் ஷிப்லேயே வந்து போகிறாரு. பட் என்ன பிரச்சனைனா வந்து இவர் ரொம்ப சின்ன பையன். அவரால் வந்து அவரோட வயசுக்கு வந்து அந்த பைரட் கேங்கில் ஒரு ஆளை கூட வந்து டிஃபீட் பண்ண முடியாத அளவுக்கு தான் இருப்பார். அவர் ரொம்ப வயசு கம்மி, 6 வயசு 7 வயசு தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பைரட் கேங்கில் இருந்த அந்த மெயின் ஆள்னு சொல்லி ஆஸ்கலாட், ஸோ அவர்கிட்டயே வந்து பார்த்திங்கன்னா இவர் ட்ரைனிங்கும் எடுக்கிறாரு. அதாவது அவரோட டியூவல் பண்ணி சண்டை போட்டு தான் தோக்கடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவு எடுத்திருப்பார். ஸோ அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி வந்து அவர் வந்து இந்த மாதிரி எப்படி சொல்கிறதுனா அவருக்கு வந்து ப்ராக்டிஸும் கொடுப்பார். அதே டைமில் வந்து அவர் என்ன பண்ணணும்னு சொல்கிறாரோ அதெல்லாம் வந்து பண்ணணுன்னா தான் வந்து உங்கள்கிட்ட வந்து டியூவல் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இவர் பேசிக்குவார். ஸோ இப்படி இருக்கும்போது இவர் சொல்கிற இடத்துலலாம் வந்து அவன் போய் சண்டை போட்டு வருவான். அவன் கொல்ல சொல்கிறவங்க எல்லாருமே வந்து தோர்ஃபின் வந்து கொன்று அவங்களோட தலையை எடுத்துகிட்டு வருவான். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு சீசன் மாதிரி போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா டென்மார்க்குக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாண்டுக்கும் வந்து ஒரு போர் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு நடுவில் நடக்கிற நிறைய பாலிட்டிக்ஸை வந்து பேசியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஒரு முக்கியமான ஆள் தான் வந்து பார்த்திங்கன்னா கன்யூட். அவர் வந்து பார்த்திங்கன்னா டென்மார்க் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கண்ட்ரியோட ஒரு பிரின்ஸ் மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவர் எப்படி அப்படின்னா வந்து ரொம்பவே வந்து சாந்தமான ஆள், அப்படின்னா ஒரு ரொம்ப கடவுள் பக்தியோடு இருக்கிற ஒரு ஆள். இவர் வந்து சண்டை போடக்கூடாது அப்படின்லாம் இருப்பார். பட் இந்த சீசனோட எண்டிங்கில் பார்த்திங்கன்னா அது அப்படியே டோட்டலாக மாறி இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஆஸ்கலாட் சொல்கிற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா தோர்ஃபின் வந்து எல்லா வேலையுமே செய்கிறான். இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கன்வெர்ட் பிரின்சஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அவரை வந்து பத்திரமா வந்து கூப்பிட்டு போகிற மாதிரியான ஒரு வேலை இவங்களுக்கு கிடைக்குது. ஸோ அது மூலயமா வந்து
இவர் வந்து அந்த டென்மார்க்குக்கும் வந்து போகிறாரு. இவங்க வந்து இங்கிலாண்டையும் வந்து எப்படி சொல்கிறது கைப்பற்றுறாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இதோட வந்து ஃபஸ்ட்டு சீசனில் வந்து இன்னும் கொஞ்சம் சில கொஞ்சம் போய் அதுக்கப்புறம் வந்து முடியிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சீசன்லேயே வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து எப்படி சொல்கிறது ஒரு ஸ்லேவாக மாற்றி விட்டுருவாங்க தோர்ஃபினை. ஸோ இதோட தான் வந்து செகண்ட் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. செகண்ட் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து நான் ஒரு எப்படி சொல்கிறது ஸ்லேவாக இருப்பார்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒரு ஃபார்மில் வந்து இவர் போகிறாரு. அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு இன்னொரு ஃப்ரெண்டும் கிடைக்கிறாங்க. யாருன்னு பார்த்திங்கன்னா எய்னர். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து ஃபார்மிங்கில் வந்து பயங்கரமான ஒரு எப்படி சொல்கிறது லெஜண்ட் மாதிரி வச்சுக்கலாம், லெஜண்ட்னு சொல்ல முடியாது, ஒரு ப்ரோ அப்படி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆள். இவர் கூட சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃபார்முக்கு கூப்பிட்டு போகிறாங்கன்னு சொல்லையா, அந்த ஃபார்மில் வந்து இவங்க வேலை செஞ்சு இன்னொரு ஃபார்மை வந்து க்ரியேட் பண்ணுவோம். அதுதான் வந்து எங்களுக்கு ஒரு டாஸ்க் மாதிரி இருக்கும். அதை வந்து இவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து இவங்களோட எப்படி சொல்கிறது இவங்கள வந்து ஃப்ரீ ஆக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவரோட மாஸ்டர் சொல்லியிருப்பார். ஸோ அதுக்காக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே வந்து என்ன நடக்கும், இங்கே தான் ஆக்சுவலாக வந்து நிறைய விஷயங்கள் நடக்கும். தோர் சீன் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவரோட எப்படி சொல்கிறது அந்த குரூவாலிட்டி, அந்த கோரு, அந்த வெஞ்சன்ஸ்லாம் விட்டுட்டு மறுபடியும் வந்து திருந்துற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மறுபடியும் நான் சண்டே போடாங்க மாட்டேங்கிற அளவுக்கு ரொம்பவே வந்து மாறி இருப்பார். எப்படி எந்த அளவுக்கு சொல்லணும்னா வந்து இதில் ஆக்சுவலாக ஒரு சீன் இருக்கும். ஃபார்மில் வந்து ஒரு வாரம் நடக்கும். கென்யூட்டோட ஆர்மிக்கும் அந்த ஃபார்மில் இருந்த மக்களுக்கும் வந்து ஒரு வாரம் நடக்கும். அந்த வாரம் தடுக்கிறதுக்காக வந்து அந்த கென்யூட்டோட ஆர்மியில் இருக்க ஒரு ஆள்கிட்ட வந்து ஒரு 100 பஞ்ச் ஸ்ட்ரைட் டு ஃபேஸ் வாங்கணும்னு சொல்லியிருப்பாங்க. வாங்குவார். மொத்தம் 100 அடியுமே வந்து மூஞ்சிலே வாங்குவார். வாங்கிட்டு அங்கே போயிட்டு கன்யூட்டுக்கிட்டையும் பேசுவார். பட் அவர் முடியாதுன்னு சொன்னவரும் சரி நான் கிளம்பலாம் அப்படின்ட்டு வருவார். அவரால் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக சண்டை போட்டு அந்த ஒரு ஆளை அடிச்சு போட்டு அங்கே இருக்கவங்க எல்லாருமே அடிச்சு போட்டு டேரெக்டாக கன்யூட்டுக்கிட்ட போய் பேச கூட முடியும். பட் இருந்தாலும் வந்து அவர் வந்து அடி வாங்கிட்டு போயிருப்பார். அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா கன்யூட் வந்து பார்த்திங்கன்னா முடியாதுன்னு சொல்லிடுவான். ஸோ இப்போ வந்து நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறதுக்கு நான் கிளம்புறேன், நான் இங்கே எனக்கு இது மேலே வேலை இல்லை, சொல்கிறதுக்கு தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுவான். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நடக்கும். பட் இதுக்கு மேலே சொன்னால் உங்களுக்கு வந்து ஸ்பாயில் ஆயிரும் அந்த இடத்துல என்ன நடக்கும்ட்டு. ஸோ அந்த சீன் மட்டும் தான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய நடக்கும். பட் அதெல்லாம் நான் அனிமேட் பண்ணல. அந்த அவசரம் தாங்க முடியாமல் தான் நான் வந்து மங்கா படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறேன் மங்காவும் நான். இந்த எப்படி சொல்கிறது இந்த அனிமே வந்து நீங்கள் என்னென்ன காரணத்தினால பார்க்கலான்னு நினச்சிங்கன்னா இது ஒரு ஸ்டோரி. ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு எப்படி சொல்கிறது ரொம்ப பேக்வர்ட்ஸ், அதாவது 13 AD வந்து நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதோட சீனரிஸ் அந்த அனிமேஷன் எல்லாமே வந்து பக்காவாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும்னு சொல்லலாம். நம்ம அனிமேனாலே ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபேண்டசி எலமெண்ட்ஸ் இருக்கும். பட் இந்த அனிமேல வந்து அந்த மாதிரி ஃபேண்டசி எலமெண்ட்ஸ்ன்ட்டு பெருசாக எதுவுமே இருக்காது. சொல்லப்போனால் எதுவுமே இருக்காது. அப்படியே கிரவுண்ட் டு த எர்த்னு சொல்லுவாங்க தெரியுமா, லைஃப் டேரெக்டாக பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த இதை. ஆனால் என்னென்னா அந்த பேக்வர்ட்ஸில், அதாவது அந்த பாஸ்ட்டில் ஏன்ஷியன்ட் டைம்ஸில் எப்படிலாம் இருந்ததோ அந்த மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் இருக்குது. நிறைய அனிமேஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எப்படி சொல்கிறது ப்ரொட்டாகனிஸ்ட்டை சுற்றி மட்டும்தான் கதை போயிட்டே இருக்கும். பட் இந்த அனிமேல வந்து பார்த்திங்கன்னா ப்ரொட்டாகனிஸ்ட் மட்டும் இல்லாமல் அவரை சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸு, அவர் எதிர்க்கிற எனிமிங்க, அவர் வந்து வெஞ்சன்ஸ் எடுக்கிறதுக்காக ஒரு ஆள் சுற்றிட்டு இருப்பார், அவரோட கேரக்டர், அவங்க அம்மாவை பற்றி நிறைய சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி கேரக்டர் டெவலப்மெண்ட் டிசைன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும் இந்த அனிமேல. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது 18+ன்னு சொல்லலாம். ஒரு அடல்ட் கண்டென்ட் இருக்கிறது. ஏன்னா ரத்தம் தெரிய இருக்கும். அந்தளவுக்கு ஃபைட் சீன்ஸ் இருக்கும். ஃபைட் சீன்ஸோட கொரியோகிராஃபியுமே வந்து பார்த்திங்கன்னா 2 சீசன்லையுமே பயங்கரமாக இருக்கும். ஏன்னா செகண்ட் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஃபைட் சீன்ஸ் வந்து காமிச்சிருக்க மாட்டாங்க. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சீசனோட செகண்ட் சீசன் தான் எனக்கு வந்து ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருந்த மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்டு சீசனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபைட்டு கோர் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கும். செகண்ட் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறதுக்கு அதுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது பிராயச்சித்தம் சொல்லுவாங்களே அது பண்ணுற மாதிரி போயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த அன்பிரடிக்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது கணிக்கவே முடியாது இது எப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு இந்த கேரக்டர் டிசைனு. சில சீன்லாம் பார்த்திங்கன்னா வந்து தோர்ஃபின் வந்து இந்த இடத்துல சண்டை போடுவார், கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஃபைட் கொடுப்பாரு, எல்லாம் ஒரு டஃப் கொடுப்பாருன்னு நினைப்போம். அந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து திரும்பி ஓடிடுவார், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கிறதுலாம் ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அதுவும் இல்லாமல் நிறைய அனிமேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எப்படி சொல்கிறது அந்த ஃபேண்டசி எலமெண்ட்டை வச்சு இந்த ட்ரூத்தை வந்து கொஞ்சம் மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் இங்கே எந்த இதுவுமே இருக்காது. கிரவுண்ட் டு டெத்துங்கிற மாதிரி அதே மாதிரி அந்த ரியாலிட்டியை வந்து அப்படியே காமிக்கும். இப்படி தான் ரொம்ப ஹார்ஷான ரியாலிட்டிஸுமே வந்து பக்காவாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அப்படியே சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத விட எப்படி இருந்துச்சுங்கிறத வந்து அப்படியே டேரெக்டாக வந்து காமிச்சிருப்பாங்க. அது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது மற்ற அனிமேஸை விட.
நான் சொல்கிறேன்ல இந்த 2 சீசனை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன கதை நடக்க போகுதுங்கிறது வந்து வெயிட் பண்ணி பார்க்குறதுக்கு எனக்கு பேஷன்ஸ் இல்லாமல் நான் மங்காவே படிக்க ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் முடிக்கவும் போகிறேன். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரி வந்து எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இன்னும் வந்து இந்த அனிமே வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணணும்னா நான் வந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடுங்க. மங்கா படிக்கிறத விட எனக்கு அனிமே பார்க்கறது தான் வந்து பிடிச்சிருந்துச்சு. பட் என்ன பண்ணுறது, இப்போ தான் வந்து செகண்ட் சீசனே வந்து முடிஞ்சிருக்கு. இன்னும் 3rd சீசன் வரைக்கும் இன்னும் கண்டிப்பாக ஒரு வருஷம் ஆகும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. வின்லேண்ட் சாகா வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்க்கல அப்படின்னா வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுவா உங்கள் டைமுக்கு ஒர்த்தாக இருக்கும் இந்த அனிமே. ஸோ அவ்வளோதான், பை பை, ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பீஸ்.